இப்ப பிரபஞ்சத்தோட இயக்கத்தை நாம கவனிக்கும் போது ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருப்பதை நம்மளால உணர முடியும். ஆமா, நிச்சயமா ஒரு முரண்பாடு இருக்கு. அதாவது இது கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கடிகாரத்தை எடுத்துப்போம். அதில் இருக்கிற முட்கள் நகர்றது நம்ம கண்களுக்கு ரொம்ப தெளிவாவே தெரியுது. கரெக்ட். வெளியில இருந்து பார்க்கும்போது அது மட்டும்தானே நமக்கு தெரியும். ஆமா. ஆனா அந்த முட்களை எந்த சக்கரங்கள் இயக்குது, அதுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்ப்ரிங் எப்படி சுழலுது அப்படிங்கிறது நமக்கு பெரும்பாலும் தெரியறது இல்ல இல்லையா? உண்மைதான். நம்ம பார்வை எப்போதுமே அந்த மேலோட்டமான விஷயங்கள்ல தான் இருக்கு. நம்ம அன்றாட வாழ்க்கையும் ஏன் பல நேரங்கள்ல நம்ம ஆன்மீக தேடலும் கூட இந்த மாதிரி முட்களை பார்க்குற மாதிரி தான் இருக்கு. சடங்குகளை பார்க்குறோம், தத்துவங்களை பேசுறோம். ஆனா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் மனித உயிரையும் உள்ளிருந்து இயக்குகிற அந்த அடிப்படை சக்கரம் எது? அந்த கியர் எப்படி வேலை செய்யுது? இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. தத்துவார்த்தமான விஷயங்களை தேடி அலசுற ஒருத்தரால மட்டுமே இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்க முடியும். கண்டிப்பா. அப்படிப்பட்ட ஒரு ஆழமான தேடலுக்குள்ள தான் நாம் இன்னைக்கு நுழைய போறோம். இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல விவாதிக்க போறது வள்ளலார் அருளிய அருட்பெரும் ஜோதி அகவல் நூல்ல இருக்கிற ஒரு மிக முக்கியமான பகுதி. ஆமா, அதுவும் குறிப்பா சொல்லணும்னா அந்த 496 முதல் 499 வரையிலான வரிகளை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா சொன்னீங்க. இத நம்ம வெறும் ஒரு கவிதையா மட்டும் பார்க்க போறது கிடையாது. பிரபஞ்சத்தோட இயக்கவியல, மனித உணர்வோட உச்சத்தை வள்ளலார் எப்படி பதிவு செஞ்சிருக்காரு அப்படிங்கறத புரிஞ்சுக்க போறோம். இதுதான் இன்னைக்கு நம்மளோட மிஷன். மிக சரியான ஒரு புள்ளியிலிருந்து தொடங்கியிருக்கீங்க. இப்போ நீங்க சொன்ன அந்த கடிகாரத்தின் முட்கள் மற்றும் சக்கரங்கள் அப்படிங்கிற ஒப்பீடு நாம இன்னைக்கு பேச போற கருப்பொருளுக்கு ரொம்பவே நெருக்கமா வருது. அப்படியா? அது எப்படி? என்னன்னா, அகவலோட இந்த 4 வரிகள் ஏதோ ஒரு சாதாரண மத போதனையோ அல்லது பக்தி இலக்கியமோ கிடையாது. இது மனிதன் தன்னுடைய இருப்பின் மையத்தை, அதாவது அந்த எக்ஸிஸ்டன்ஸ் கோர், அதை கண்டறிவதற்கான ஒரு உளவியல் மற்றும் தத்துவ வரைபடம் அப்படின்னு தான் சொல்லணும். ஓ, ஒரு தத்துவ வரைபடம். கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிற அந்த மாபெரும் ஒளியின் தன்மை என்ன, அது எப்படி செயல்படுது அப்படிங்கறத ரொம்ப துல்லியமா வள்ளலாறுல படம் பிடிச்சு காட்டியிருக்காரு. அப்படித்தான் இந்த அகவலோட 496வது வரியும் தொடங்குது. அந்த வரி என்ன சொல்லுதுன்னா, அருட்டணி வல்லபம் அருட்பெருஞ்சோதி, அதுவே எலாஞ்சை அருட்பெருஞ்சோதி, பொருட்டணி சித்தன அருட்பெருஞ்சோதி, புகன்றமை சிவமே அருட்பெருஞ்சோதி. இந்த வரிகள்ல ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கனமானது. ஆமா, இத நான் படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நாம வழக்கமா அருள் அப்படிங்கிற வார்த்தையை கேட்கும்போது அது ஒரு இறைவனோ அது ஒரு குருவோ நம்ம தலையில கை வச்சு தர்ற ஒரு ஆசிர்வாதம் அப்படின்னு நினைக்கிறோம். கரெக்ட். இல்லனா நாம கடவுள்கிட்ட கேட்கும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு கருணை அப்படின்னு ரொம்ப சுருக்கமா புரிஞ்சுக்கிறோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அருட்டணி வல்லபம் அப்படின்னும் அதுவே எலாஞ்சை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இத வச்சு பார்க்கும்போது அருள் அப்படிங்கிறது ஒரு மென்மையான உணர்வு கிடையாதுன்னு தோணுது. பின்ன அது என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா, அது புவியீர்ப்பு விசை மாதிரி, அதாவது கிராவிட்டி மாதிரி இந்த பிரபஞ்சத்தையே கட்டி ஆளும் ஒரு பிரம்மாண்டமான, கண்ணுக்கு தெரியாத ஒரு சென்ட்ரல் சர்வர் மாதிரி செயல்படுதோ அப்படின்னு தோணுது. அந்த புவியீர்ப்பு விசை அப்படிங்கிற ஒப்பீடு ஓரளவுக்கு பொருந்தும். ஆனா அதுல ஒரு பெரிய குறை இருக்கு. குறை இருக்கா? என்ன அது? இப்போ புவியீர்ப்பு விசை அப்படிங்கிறது ஒரு குருடான விசை, அதாவது பிளைண்ட் ஃபோர்ஸ். அது ஒரு பாறையையும் கீழே இழுக்கும், ஒரு மனிதனையும் கீழே இழுக்கும். அதுக்கு எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது, அறிவும் கிடையாது. ஓ, அது எந்திரத்தனமா செயல்படும் ஒரு விசை இல்லையா? கண்டிப்பா. ஆனா வள்ளலார் இங்க குறிப்பிடுற அந்த அருள் அப்படிங்கிறது அப்படிப்பட்ட குருடான விசை கிடையாது. அதனாலதான் அதே வரியில அவரு பொருட்டணிச்சித்து அப்படிங்கிற ஒரு மிக நுட்பமான வார்த்தையை பயன்படுத்துறார். பொருட்டணிச்சித்து, இதுக்கு என்ன அர்த்தம்? பொருள் அப்படின்னா உண்மையான மெய்ப்பொருள். சித்து அப்படின்னா பேர் அறிவு அல்லது முழுமையான விழிப்புணர்வு, சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அது வெறுமனே எல்லாவற்றையும் நகர்த்தும் ஒரு சக்தி மட்டும் கிடையாது. தான் எதை செய்யறோம், ஏன் செய்யறோம் அப்படிங்கிற முழுமையான அறிவோடு செயல்படும் ஒரு சக்தி அப்படின்னு சொல்றீங்களா? மிக சரியா சொன்னீங்க. இதுதான் கேட்டுட்டு இருக்கிற நேயர்களும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான புள்ளி. அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறது அறிவில்லாத ஒரு சென்ட்ரல் சர்வர் மாதிரி எந்திரமோ அல்லது வெறும் புவியீர்ப்பு விசையோ கிடையாது. அது எல்லாவற்றையும் செய்யும் ஆற்றல் கொண்டது. அதாவது அதுவே எலாஞ்சை. சித்து. அந்த ஒப்பற்ற தனித்திறன் வாய்ந்த அருள் ஆற்றல் தான், அதாவது அருட்டணி வல்லபம் தான் புகன்ற மெய்ச்சிவம் என வள்ளலார் தெளிவுபடுத்துறார். புகன்ற மெய்ச்சிவம், அதாவது சொல்லப்பட்ட உண்மையான சிவம். ஆமா, சிவம் அப்படிங்கிற பதத்தை இங்க அவர் ஒரு உருவமா சொல்லல. அது பிரபஞ்சத்தோட உச்சகட்ட விழிப்புணர்வு நிலையா பார்க்கப்படணும்.
இது உண்மையிலேயே ஒரு பிரம்மாண்டமான பார்வை. சரி, அந்த பேரறிவு தான் அணு முதல் அண்டம் வரை எல்லாவற்றையும் இயக்குது அப்படின்னா அதை நாம ஏன் தனியா புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு கேள்வி இங்க இயல்பா எழுதுறது இல்லையா? அது ஒரு நியாயமான கேள்விதான். அதாவது இப்ப எனக்கு புவியீர்ப்பு விசை பத்தி தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் நான் மாடியில இருந்து குதிச்சா கீழே தான் விழுவேன். அதுபோல அருள் அப்படிங்கிறது எல்லாவற்றையும் அதுவே செய்யுதுன்னா ஒரு மனிதன் அதை அறிந்து கொள்வதோ அல்லது அறியாமல் இருப்பதோ என்ன பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட போகுது? ஆமா, நீங்க கேக்குறது புரியுது. இதற்கான பதிலை தான் வள்ளலார் அடுத்த வரியில சொல்றாரா? ஆமா, இதை விட மிக துல்லியமா அந்த சிக்கலை யாராலையும் விளக்கிட முடியாது. அகவலோட 497வது வரியில வள்ளலார் இதை எப்படி எதிர்கொள்றார் அப்படிங்கறத கேளுங்க. அருளறி யார்தமை அருட்பெருஞ்சோதி அறியார் எம்மையும் அருட்பெருஞ்சோதி பொருளறி யாரென அருட்பெருஞ்சோதி புகன்ற மெய்ச்சிவமே அருட்பெருஞ்சோதி. அதாவது யார் அந்த அருளின் தன்மையை அறியவில்லையோ அவர்கள் என்னையும் அறிய மாட்டார்கள் அப்படின்னு மெய்ச்சிவம் கூறுவதா இது அமைஞ்சிருக்கு. கரெக்ட். இங்க எம்மையும் அறியார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆழமான பதிவு. இங்க நான் கொஞ்சம் குறுக்கிட்டு கேட்க விரும்புறேன். என்னை அறிய மாட்டார்கள் அப்படின்னு சிவம் சொல்றது கேட்பதற்கு சற்று விலக்கி வைக்கிற மாதிரி, அதாவது ஒரு எக்ஸ்க்ளூஷனரி துணியோட இருக்கிற மாதிரி தோணுது. ஒரு கண்டிஷன் போடுற மாதிரி தோணுதோ? ஆமா, நீ இது தெரிஞ்சுக்கிட்டாதான் நான் உனக்கு கிடைக்கப்பேன் அப்படின்னு ஒரு தெய்வீக தத்துவம் ஏன் பேரம் பேசணும்? இது கொஞ்சம் கடினமான நிபந்தனையா எனக்கு படுது. இது பேரம் பேசுறது கிடையாது. இது ஒரு தர்க்க ரீதியான விளைவு, ஒரு காசல் இன்னெவிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இத நான் ஒரு உதாரணம் மூலமா விளக்குறேன். சொல்லுங்க. உதாரணமா சொன்னா நேயர்களுக்கும் நல்லா புரியும். இப்போ உங்ககிட்ட ஒரு ரேடியோ இருக்குன்னு வச்சுப்போம். நீங்க அதுல ஒரு குறிப்பிட்ட பாட்டை கேட்க விரும்புறீங்க. ஆனா அந்த பாட்டை ஒலிபரப்புற அலைவரிசைக்கு, அதாவது அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நீங்க ரேடியோவை திருப்பல அப்படின்னா உங்களுக்கு பாட்டு கேக்குமா? கண்டிப்பா கேட்காது. இதுக்காக அந்த ரேடியோ ஸ்டேஷன் உங்களை தண்டிக்குதுன்னோ அல்லது உங்களை விலக்கி வைக்குதுன்னோ அர்த்தமா? இல்லவே இல்ல. நாம் தான் சரியான அலைவரிசையை தேர்ந்தெடுக்கல. அதுதான் விஷயம். நீங்களும் அந்த அலைவரிசையும் ஒத்திசையல, அவுட் ஆஃப் சிங்க்ல இருக்கீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. அது போலதான் அந்த படைப்பின் மூலத்தோடு தொடர்பு கொள்வதற்கான ஒரே அலைவரிசை அல்லது ஒரே ஊடகம் அப்படிங்கிறது அருள் மட்டும்தான். ஓ, இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. அருள் தான் அந்த ஊடகம், அந்த மீடியம். ஆமா, அந்த ஊடகத்தையே புரிஞ்சிக்காத ஒருத்தரால எப்படி அந்த படைப்பின் மூலத்தை உணர முடியும்? ஒளியே என்னவென்று தெரியாத ஒருத்தருக்கு சூரியனை எப்படி புரிய வைக்கிறது? அது போலதான் இதுவும். மிக கச்சிதமான புரிதல். அதனாலதான் அதே வரியில பொருளறி யாரென அப்படின்னு வள்ளலார் ஒரு முத்திரை குத்துறாருன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த அருளை அறியாதவர்கள் வாழ்க்கையின் உண்மையான பொருளை அறியாதவர்கள் அப்படின்னு சிவம் கருதுது. என்னன்னா, மனித வாழ்க்கையில நாம பல விஷயங்களை தேடுறோம். பணம், புகழ், உறவுகள், இப்படி சொல்லிட்டே போகலாம். ஆமா, இது எல்லாமே ஒரு கட்டத்திற்கு பின்னாடி அர்த்தமற்று போயிடும் இல்லையா? கண்டிப்பா. பிரபஞ்சத்தின் நிரந்தரமான அஸ்திவாரமான அந்த அருளை உணராத வரை நாம எதை தேடினாலும் அது வாழ்க்கையின் உண்மையான பொருளா மாறாது. அந்த அடிப்படை இலக்கணமே தெரியாம வாழ்க்கையை முழுமையா வாசிச்சு புரிஞ்சுக்க முடியாது. அததான் இது குறிக்குது. இந்த தெளிவு உண்மையிலே பல முடிச்சுகள் அவிழ்க்கிற மாதிரி இருக்கு. நாம வாழ்க்கையின் மேற்பரப்பிலேயே நீந்திட்டு இருக்கிறோம். ஆனா ஆழத்துல ஓடுற நீரோட்டத்தை அறியறதில்ல. ரொம்ப அழகான உதாரணம். சரி, இப்போ இது இவ்ளோ முக்கியமானது அப்படின்னா அந்த அருளின் நிலையை அடைந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஏன்னா மனிதர்களாகிய நாம இயல்பாகவே பலவிதமான தேவைகளை கொண்டவர்கள். ஆமா, நிம்மதி வேணும், அறிவு வேணும், ஆரோக்கியம் வேணும்னு ஆயிரக்கணக்கான விருப்பங்கள் நமக்குள்ள இருக்கு. இந்த எல்லாவற்றையும் நாம எப்படி சென்றடைவது? இதற்கு வள்ளலார் என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 498வது வரியோட ஆழம் இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. அந்த வரிய சொல்லுங்க. அருணிலை ஒன்றே அருட்பெருஞ்சோதி அனைத்தும் பெருநிலை அருட்பெருஞ்சோதி பொருநிலை காண்கன அருட்பெருஞ்சோதி புகன்றமை சிவமே அருட்பெருஞ்சோதி. இங்க அருநிலை ஒன்றே அனைத்தும் பெருநிலை அப்படின்னு சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கும்போது எனக்கு ஒரு இயற்பியல் தத்துவம் நினைவுக்கு வருது. என்ன தத்துவம் அது? அது வெள்ளொலியை ஒயிட் லைட்டை பிரித்தா அதிலிருந்து 7 நிறங்கள் வரும்னு நம்ம படிச்சிருக்கோம். நம்ம ஒவ்வொரு நிறமா, அதாவது ஒவ்வொரு விருப்பமா தேடி ஓடிட்டு இருக்கோம். 100 கதவுகளை திறக்க 100 சாவிகளை தேடுற மாதிரி. ஆமா, நம்ம அப்படிதான் ஓடிட்டு இருக்கோம். ஆனா வள்ளலார் அந்த ஒட்டுமொத்த வெள்ளொலியையே நமக்கு காட்டுறாருன்னு நினைக்கிறேன். எல்லாவற்றையும் திறக்கக்கூடிய ஒரே ஒரு மாஸ்டர் கீ மாதிரி இந்த அருள்நிலை இருக்கு. இதுதான் அந்த அனைத்தும் பெருநிலையா? அந்த வெள்ளொளி உதாரணம் இங்க மிக சிறப்பா பொருந்துது. நாம வாழ்க்கையில பல உதிரியான விருப்பங்களை துரத்திட்டு இருக்கோம். ஆனா அந்த எல்லா விருப்பங்களின் ஆணிவேரும் ஏதோ ஒரு முழுமையை நோக்கிய தேடல் தான்.
கண்டிப்பா முழுமையை தேடிதான் நம்ம ஓட்டம் இருக்கு. நீங்க சொன்னது போல அருள்நிலை அப்படிங்கிறது அந்த முழுமையான வெள்ளொளி. அதை அடைந்து விட்டால் வேறு எதையும் தனித்தனியா தேட வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா அதுதான் அனைத்தும் பெருநிலை, மாஸ்டர் கீ. வாவ், எதையும் தனித்தனியா தேட வேண்டியதில்லை. ஆமா. ஆனா இங்க ஒரு சிறிய நுட்பத்தை நம்ம கவனிக்கணும். அந்த அருளை அடைந்தவுடன் நமக்கு எல்லாமே கிடைத்து விடும் அப்படிங்கிறது பொருள் கிடையாது. அப்போ வேற எப்படி இது புரிஞ்சுக்கிறது? அந்த அருளை அடைந்தவுடன் நமக்கு வேற எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற எல்லையற்ற முழுமைத்தன்மை, ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட்னஸ் கிடைத்துவிடும் அப்படிங்கிறது தான் இதோட உண்மையான அர்த்தம். வேற எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற முழுமைத்தன்மை, இது உண்மையிலே ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். நாம பொருட்களை பெற்றால் முழுமை அடைவோம்னு நினைக்கிறோம். ஆனா அந்த தேடலின் முடிவே அருள்நிலை தான். அதனால தான் தொடர்ந்து வரும் வரிகள்ல பொருள்நிலை காண்கன அப்படின்னு வள்ளலார் ஆணித்தரமா சொல்றார். இததான் உண்மையான பொருளின் நிலையா காணணும் அப்படின்னு. நாம தற்காலிகமா சேர்த்து வைக்கிற சொத்துக்களோ பதவியோ பொருள் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. எது ஒரு காலம் அழியாததோ, எது ஒன்றை பெற்றால் மற்ற எல்லாம் அதுக்குள்ள அடங்கி விடுமோ, அந்த அருளையே உண்மையான செல்வமாக கருதுங்கள் அப்படின்னு மெய்சிவம் புகன்றுள்ளது. இது மனிதனோட தேடலுக்கான ஒட்டுமொத்த பார்வையையே மாற்றி அமைக்குது. ஒரு பாரடைம் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். தேடலோட திசையை எப்படி மாற்றுவது அப்படின்னு நாம பேசிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய தத்துவ சிக்கல் இங்க வருது. எனக்கே இங்க ஒரு குழப்பம் இருக்கு. இதை கேட்கும் நேயர்களுக்கும் அது இயல்பா எழும்னு நினைக்கிறேன். என்ன குழப்பது சொல்லுங்க, அதையும் அலசிடுவோம். நாம இதுவரை அருள் அப்படிங்கிறத ஒரு பேராற்றல், ஒரு விழிப்புணர்வு கொண்ட சக்தி அல்லது ஒரு நிலை அப்படின்னு பேசணும். அதுக்கு எந்த ஒரு வடிவமும் இல்லை, அது எங்கும் நிறைந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நாம இதை புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, அப்படிதான் பேசணும். ஆனா அடுத்த வரியான 499 வள்ளலார் முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோணத்தை முன்வைக்கிறார். அந்த வரி என்னன்னா, அருள்வடி வதுவே அருட்பெருஞ்சோதி, அழியா தனிவடிவு அருட்பெருஞ்சோதி, அருள் பெற முயலுகின்று அருட்பெருஞ்சோதி, அருளிய சிவமே அருட்பெருஞ்சோதி. இது ரொம்ப முக்கியமான வரி. இங்க பாத்தீங்கன்னா அருள்வடிவு அப்படின்னும் அழியா தனிவடிவு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அருளுக்கு எப்படி ஒரு பிரத்யேகமான வடிவம் இருக்க முடியும்? உருவமற்ற ஒரு நிலைக்கு எப்படி ஒரு வடிவம் கொடுக்க முடியும்? இது முரணாக தோன்றவில்லையா? இது ஒரு அருமையான கேள்வி. மனித மனம் எப்போதுமே எல்லாவற்றையும் ஒரு சட்டகத்துக்குள்ள, ஒரு ஃப்ரேம்குள்ள வச்சு பார்க்கவே பழகிடுச்சு. வடிவம் அப்படின்னாலே அதுக்கு ஒரு நீளம், அகலம், உயரம் இருக்கணும் அப்படின்னு நாம நம்புறோம். ஆமா, ஒரு கல் அல்லது ஒரு மரம் போல ஒரு பௌதீக வடிவம் தானே நம்ம மனசுக்கு வருது. கரெக்ட். ஆனா வள்ளலார் இங்க குறிப்பிடும் வடிவம் அப்படிப்பட்ட பௌதீக வடிவம் கிடையாது. அருளின் வடிவமே அந்த அருட்பெருஞ்சோதி தான் அப்படிங்கறத நாம கவனிக்கணும். ஜோதி அல்லது ஒளி. ஆமா, ஜோதி அல்லது ஒளி அப்படிங்கிறது உருவத்திற்கும் அருவத்திற்கும், ஃபார்ம் அண்ட் ஃபார்ம்லெஸ் இடைப்பட்ட ஒரு பாலம். ஓ, ஒளிய பார்க்க முடியுது, ஆனா அதை தொடவோ ஒரு பெட்டிக்குள்ள அடைக்கவோ முடியாது. இதுவா அந்த பாலம்? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒளி அப்படிங்கிறது கண்களுக்கு தெரியும் ஒரு வடிவம். ஆனா அது எந்த இடத்தையும் அடைத்துக் கொள்வது கிடையாது. அது தன்னை சுற்றியுள்ள எல்லாவற்றையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். ஆனா அதுக்கென்று ஒரு திண்ம நிலை கிடையாது, சாலிட் ஸ்டேட் கிடையாது. கிடையவே கிடையாது. இதுதான் அருளின் தன்மை. அது எல்லாவற்றிலும் ஊடுருவும், ஆனா எதனுடனும் ஒட்டிக்கொள்ளாது. அதனாலதான் இத அழியா தனிவடிவு அப்படின்னு சொல்றார். அழியா கனிவடிவு, ரொம்ப அழகான ஒரு சொல். ஆமா, பூமியில உள்ள மற்ற எல்லா வடிவங்களும், அது மலையாக இருந்தாலும் சரி, மனித உடலாக இருந்தாலும் சரி, காலப்போக்கில் சிதைந்து போகும். ஆனா ஒளியாகிய அந்த தனித்த வடிவம் ஒருபோதும் அழிவது கிடையாது. அதுவே அந்த பேரருளின் உண்மையான அடையாளம். அருமையான விளக்கம். உருவமும் அல்லாத, அதே சமயம் முற்றிலும் சூனியமும் அல்லாத ஒரு ஒளியின் இருப்பை இது அழகா விளக்குது. இதையெல்லாம் சொல்லிய பிறகு இந்த வரியின் கடைசியில ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் ஒரு தெளிவான அறிவுறுத்தலை சிவம் வழங்குவதா வள்ளலார் பதிவு செய்கிறார். ஆமா, அருள் பெற முயலுக அப்படிங்கிற அந்த அறிவுறுத்தல். அதாவது இந்த அருளை அடைவதற்கு உன்னால் முடிந்த அனைத்தையும் செய் அப்படிங்கிறது. ஆமா, அது ஒரு நேரடியான கட்டளை. இவ்வளவு நேரமா அருளின் எல்லையற்ற தன்மைய, அது எப்படி பிரபஞ்சத்தை இயக்குது, அதை அறியாதவர்கள் எப்படி முழுமையை இழக்கிறார்கள், அந்த அருள்நிலை எப்படி அனைத்தையும் தரும் முழுமையான ஒன்றாக இருக்கு அப்படிங்கறதெல்லாம் விளக்கின அந்த மெய்ச்சிவம் இறுதியா வைக்கும் கோரிக்கை இதுதான். அருள் பெற முயலுக. அந்த ஒளிய, அந்த அருள உனக்குள் உணர்வதற்கு உன்னுடைய முழு பிரக்ஞையையும் பயன்படுத்து அப்படின்னு சிவம் வலியுறுத்துவதா இது முடியுது. இந்த 4 வரிகளும் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய தத்துவ பயணத்திற்கு நம்மள கூட்டிட்டு போயிடுச்சு.
ஆரம்பத்துல நாம பேசின அந்த பிரபஞ்ச கடிகாரத்தின் கேர் எது அப்படிங்கிற தேடலுக்கு மிக தெளிவான ஒரு பதில் கிடைச்சிருக்கு. நிச்சயமா. அருள்தான் அந்த அடிப்படை விசை. ஆனா அது குருடான விசை கிடையாது, விழிப்புணர்வு கொண்ட பேரறிவு அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த அருளோடு தொடர்பு கொள்ளாமல் படைப்பின் மூலத்தை அறிய முடியாது அப்படிங்கிற இயற்கையின் தர்க்கத்தை புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, அந்த ரேடியோ அலைவரிசை உதாரணம் போல. எல்லையற்ற விருப்பங்களுக்கு பின்னாடி ஓடாமல் அருள் என்ற அந்த ஒன்றான நிலையை அடைவதே அனைத்தையும் பெருநிலை அப்படிங்கிறத கண்டோம். இறுதியா அந்த அருள் அப்படிங்கிறது அழியாத ஒளியின் வடிவம் அப்படிங்கிறதையும் அதை அடைவதற்கான முயற்சியை நாம முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதையும் ஆழமா விவாதித்தோம். இந்த தொகுப்பு ரொம்ப தெளிவா இருக்கு. வாழ்க்கையின் மேற்பரப்புல நிகழும் சலனங்களை கடந்து அடியாழத்துல ஓடுற அந்த மெய்ப்பொருளை நோக்கி மனிதனின் கவனம் திரும்ப வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த வரிகளோட ஒட்டுமொத்த சாராம்சம். இந்த ஆழமான அலசலோட இறுதிப் பகுதிக்கு நாம வந்துட்டோம். ஒரு தத்துவ பயணம் அப்படிங்கிறது வெறும் விடைகளோட முடிஞ்சிடக்கூடாது, அது புதிய ஆழமான கேள்விகளையும் நமக்குள்ள எழுப்பணும். அந்த வகையில விடைபெறுவதற்கு முன் ஒரு மிகப்பெரிய முரண்பாட்டை, ஒரு தத்துவ சிக்கலை கேட்டுட்டு இருக்கிற உங்க சிந்தனைக்கு விட்டு செல்ல விரும்புறேன். கண்டிப்பா. அந்த கேள்வி என்னன்னு சொல்லுங்க. நீங்க எல்லாரும் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த 4 வரிகளின் இறுதியில அருள் பெற முயலுக அப்படின்னு ஒரு செயலுக்கான கட்டளை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஆமா. ஆனா நாம முதல்ல பார்த்த 496வது வரியில அதுவே எலாஞ்சே அப்படின்னு மிக தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. எல்லாவற்றையும் அந்த அருளே செய்து அப்படின்னா அதை அடைய நாம ஏன் தனியா ஒரு முயற்சி செய்யணும்? இது ஒரு மிகப்பெரிய கேள்விதான். ஒரு அணுவும் அவனன்றி அசையாது அப்படின்னா அந்த அருளை பெறுவதற்கான முயற்சிய நமக்குள்ள யார் தொடங்குவது? எல்லாமே அருளின் செயல், அருளின் விருப்பம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு மனிதனின் தனிப்பட்ட சுதந்திரமான இச்சை, அதாவது ஃப்ரீவில் எங்க தொடங்குது, எங்க முடியுது? ரொம்ப நுட்பமான ஒரு பாயிண்ட் இது. அல்லது நாம எடுக்கிற அந்த முயற்சியும் கூட அந்த பேரருளின் செயல்பாட்டுல ஒண்ணுதானா? எல்லாவற்றையும் அதுவே செய்யுது அப்படிங்கிற முழுமையான சரணடைதலுக்கும் நீ முயற்சி செய் அப்படிங்கிற தனிமனித செயலுக்கும் இடையில உள்ள அந்த நுட்பமான கோடு எது? இத பத்தி யோசிக்கும்போது பல புதிய விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆமா, இந்த மாபெரும் தத்துவ முடிச்ச பத்தி கேட்டுட்டு இருக்கிற நீங்க சற்று ஆழமா சிந்திச்சு பாருங்க. இது உங்களை இன்னும் பல புதிய திறப்புங்களுக்கு இட்டுச் செல்லும். மற்றொரு ஆழமான தேடலில் மீண்டும் சந்திப்போம்.